இங்கே எங்கிட்ட அனலாக் டு டிஜிட்டல் ஒரு சிம்பிள் லோகோ இருக்குது. அனலாக் அப்படின்றது இந்த பழைய ஃபிலிம் இங்கே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சிடி வடிவத்தில் ஒரு டிசைன் இருக்குது. இந்த டிசைனை வந்து சிம்பாலிக்காக வந்து நாம் டிஜிட்டல் மீடியம் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால் இந்த லோகோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லோகோ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறத விட அதோட டெக்னிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஒவ்வொரு லோகோலையும் நம்ம பார்க்கலாம். லோகோ ரொம்ப ஃபேமஸாக இருக்கலாம், ஃபேமஸாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு லோகோலையும் ஒவ்வொரு லெசனை நம்ம கற்றுக்கலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்கொயரை ஒரு ட்ரா பண்ணிக்குவோம். 50x50 எடுத்துக்குவோம். இங்கே கிளிக் பண்ணுங்கள். 50x50 ப்ரெஸ் பண்ணுங்கள். டிஃபால்ட் ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் இல்லைன்னா இங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ 50x50 இருக்குது. நம்ம கண்ட்ரோல்-K ப்ரெஸ் பண்ணுவோம். ஜென்ரல் ப்ரெஃபரன்சஸ்க்கு கீழே கீபோர்டு இன்க்ரிமெண்ட் அப்படின்ற சப்செக்ஷனில் நம்ம 25 அப்படின்னு டைப் பண்ணுவோம். ஏன்னா 50x50 இருக்குது, அது 25க்கு மூவ் ஆகணும். அதனால் கீபோர்டு இன்க்ரிமெண்ட் 25 செட் பண்ணிவிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் ஆரோ ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணுங்கள். மல்டிபிள்ஸ் பண்ணிகிட்டே போகலாம். நமக்கு ஒன்று போதும். இதை இந்த ஸ்கொயரை வந்து நம்ம சர்க்கிளாக ஃபுல் சர்க்கிளாக மாற்றுவோம். இங்கே இந்த ரேடியோ பட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபுல் சர்க்கிள் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் ஃபில் இருக்குது, அதை ஃபில் நான் நன் பண்ணுறேன். இப்போது இந்த சர்க்கிள் இருக்குது பாருங்கள், அதை இன்னொரு காப்பி பண்ணிக்குவோம். Ctrl+C Ctrl+V பண்ணாதீங்க, இப்படி பேஸ்ட் ஆகிடும், பக்கத்தில் பேஸ்ட் ஆகும். Ctrl+F பேஸ்ட் பண்ணுங்கள், அது மேலேயே பொசிஷனில் பேஸ்ட் ஆகும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பேனலுக்கு வந்து இதை நம்ம ஒரு 10க்கு மாற்றிக்கலாம். 50 இருக்குது, 10x10க்கு மாற்றிக்கலாம். இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோ லாக் ஆனதுனால நீங்கள் ஒரு தரம் ஒரு விடத்தில் மட்டும் நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா போதும், ஹைட் கூட தானாகவே எடுத்துக்கணும். ஸோ இது மூணையும் செலக்ட் பண்ணிக்குவோம். அதாவது ஒரு பெரிய சர்க்கிள், சின்ன சர்க்கிள், ஒரு ஸ்கொயர், மூணையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டருக்கு வருவோம். Shift+M கூட அதுக்கு ப்ரெஸ் பண்ணலாம். இல்லைன்னா இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கர்சருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு இருக்கும். அந்த ப்ளஸ்ன்றது ஆட் ஆகும் இந்த மாதிரி. அதாவது எல்லாத்தையும் டிலீட் பண்ணி, நடுவில் இருக்கிறத டிலீட் பண்ணி ஒரு வெல்டு மாதிரி பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஹாஃப் சர்க்கிள் இருக்குது பாருங்கள், இந்த ஹாஃப் சர்க்கிள் இந்த சின்ன ஃபுல் சர்க்கிளையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம், அதாவது வெல்டு பண்ண போகிறோம். இப்படி ட்ராக் பண்ணலாம். இது ஒரு பீஸ் ஆகிடுச்சு. இதை நீங்கள் பிளாக் கலர் கூட மாற்றிக்கலாம். ஓகே, இதை ஒரு கிளிக் பண்ணுங்க போதும். இதை ஒயிட் கலர் கூட நம்ம மாற்றிக்கலாம். இங்கே செலக்ட் பண்ணி இன்னொரு தரம் இது மேலே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அகெயின் இங்கே வந்து நம்ம பிளாக் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 பீஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம அவுட்லைன் ஏதாவது இருந்தால் நன் பண்ணிவிடுவோம். அவுட்லைன் இருக்குது, நன் பண்ணிவிடுவோம். எதுக்கும் அவுட்லைன் இருக்காது. ஓகே, இந்த ஒயிட்டு இதுக்கு ஃபில் பண்ணது காரணம் என்னென்ன, நீங்கள் ஏதாவது பேக்ரவுண்டு வேறு பேக்ரவுண்டுக்கு நடுவில் இது கொண்டு வந்து வச்சிங்கன்னா கூட இது ஃபில்லாக இருக்கணும். ஒருவேளை அது ஃபில்லாக இல்லைன்னா அந்த பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஆகிடும் பாருங்கள். ஸோ அதனால் அது ஃபில் தேவைப்படுது. இங்கே எடுத்துன்னு போய் வைப்போம். இங்கே இந்த ஃபிலிமோட அந்த வீல் கிரிப் இருக்குது பாருங்கள், இந்த வீல் ஸ்லாட் கிரிப் இருக்குது பாருங்கள், அதை க்ரியேட் பண்ணலாம். அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெக்டாங்கிள் டூல் போய் ஒரு சின்ன வெர்டிக்கல் ரெக்டாங்கிளை க்ரியேட் பண்ணுவோம். இது ப்ரெஸ் பண்ணுவோம். டிஃபால்ட் ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் வந்து பொசிஷன் இந்த இடத்துல இருக்கட்டும். இந்த அவுட்லைனை நம்ம எடுத்துருவோம். ஆல்ட் அண்ட் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்கள், ஒரு காப்பியும் கிடைக்கும். அப்படியே பொசிஷனில் நம்ம மூவ் பண்ணலாம். இப்போது பாருங்கள், அந்த கர்சர் வந்து டபுள் ஆரோ காமிக்குது. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட், டபுள் ஆரோ பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது. இப்போ இங்கே பொசிஷன் பண்ணிவிடுங்க. மவுஸை ரிலீஸ் பண்ணுங்கள். அப்புறம் Ctrl+D ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் என்ன பண்ணுவோம், இதை டிலீட் பண்ணிக்கலாம். நான் மறந்துட்டேன். இதை ரவுண்டட் கார்னராக மாற்றிக்குவோம் கொஞ்சம். ஓகே, இப்போ ஆல்ட் அண்ட் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணுங்கள், Ctrl+D ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இது மூணையும் சேர்த்து நம்ம ஒரு குரூப்பாக மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் G. ஆல்ட் அண்ட் ஷிஃப்ட் எகெயின் ஹோல்ட் பண்ணுங்கள். ஆல்ட் பிடிச்சா ஒரு காப்பி ஆகும். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணால் அந்த பொசிஷன் மாறாது. ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணலன்னா இந்த பொசிஷன் மாறும். ஓகே, இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். செலக்ட், ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இதுவும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் G ஒரு குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணி ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இதையும் செலெக்ஷனுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மூணாவது தரம் இந்த லார்ஜர் ரெக்டாங்கிள் இருக்குது பாருங்கள், அதாவது ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போது பொசிஷன் மாறாது. அப்போ ஒரு வேளை நீங்கள் பண்ணலைன்னா செலக்ட் பண்ணும்போது இப்படி மூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகக்கூடாது. அதனால செலக்ட், ஷிஃப்ட் செலக்ட், மூணாவது தரம் பொசிஷன் லாக் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் சென்டர் பண்ணிங்கன்னா, அதாவது வெர்டிக்கல் சென்டர் பண்ணிங்கன்னா அது மட்டும் மூவ் ஆகும். பொசிஷன் அப்படியே இருக்கும். ஸோ அனலாக் டு டிஜிட்டல் லோகோ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. டெக்ஸ்ட் டூலுக்கு போயிட்டு அனலாக் டு டிஜிட்டல் அப்டேட் பண்ணுங்க. இது ஒரு ஃபாண்ட்டு மாற்றிக்குவோம். இது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்போம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணுங்கள், ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அவ்வளோ பண்ணிக்க. இது ரெண்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு இந்த குரூப்பை பண்ணிக்கலாம். இது ஒரு குரூப்பாக மாற்றிக்குவோம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இதுவும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ சென்டருக்கு அலைன் பண்ணுங்கள். குரூப் பண்ணிக்கோங்க, பேஜ் சென்டருக்கு அலைன் பண்ணிக்குவோம். இதை கொஞ்சம் ரீசைஸ் கூட பண்ணிக்குவோம். ஆல்ட் ஷிஃப்ட் ரெண்டும் ஹோல்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா இப்படி பொசிஷன் மாறும். ஆல்ட் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா பொசிஷன் அதே இடத்துல இருக்கும். கண்ட்ரோல் 0 ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் பயன்படட்டும். அடுத்த கிளாஸில் இந்த லோகோ டிசைனை செஞ்சு காட்ட போகிறேன். தொடர்ந்து பாருங்கள்.